IPL 18வது சீசன் மார்ச் 22ஆம் தேதி முதல் துவங்கவுள்ளது. இத்தொடரின் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆகிய அணிகள் மோதவுள்ளன. இதனைத் தொடர்ந்து மார்ச் 23ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதும் போட்டி சேப்பாக்கத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மகேந்திர சிங் தோனி இந்த 2 மாதங்கள் மட்டுமே கிரிக்கெட் விளையாடுவார் என்பதால் அவரைக் காண்பதற்கே தனி ரசிகர்கள் கூட்டம் வரும். இந்தியாவில் தோனி எந்த மைதானத்தில் விளையாடினாலும் அந்த மைதானம் CSK ரசிகர்களால் நிரம்பி இருக்கும். தற்போது 18வது சீசன் தோனி மீது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பயிற்சிக்கு வருவதற்கு முன் கடைசியாக ஒருமுறை என்ற வாசகம் இடம்பெற்ற ஜெர்சியை அணிந்திருந்தார். இதனால் 18வது சீசன் முடிந்த உடனே மகேந்திர சிங் தோனி ஓய்வு அறிவித்து விடுவார் என கருதப்படுகிறது. இந்நிலையில் தற்போது பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துள்ள இந்திய அணி முன்னாள் வீரர் ராபின் உத்தப்பா தோனி ஓய்வு குறித்து பேசியுள்ளார். அதில் மகேந்திர சிங் தோனி முன்பு போல் முழு பிட்னஸுடன் தான் இருக்கிறார். பயிற்சியின் போது சிக்சர்களை பறக்கவிட்டிருப்பதால் 18வது சீசனில் அவர் மீது எனக்கு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. 7 அல்லது 8வது இடத்தில் களமிறங்கி கடைசி 12 முதல் 20 வரை பந்துகள் இருக்கும்போது அவரது ஆட்டம் எப்படி இருக்கும் என்பதை காண காத்திருக்கிறேன் என கூறினார். மேலும் பேசிய அவர், ஒருவேளை IPL 18வது சீசனில் தோனி கடைசி 12 முதல் 20 வரை பந்துகளை எதிர்கொண்டு 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடினால் அடுத்த சீசனிலும் தோனி விளையாட வாய்ப்பு இருக்கிறது.